வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து கொட்டி, இனிமே வீட்டு பொறுப்பெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன்றாங்க. ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க எல்லார்கிட்டையும் கோவப்படுறாங்க கோமதி. நான் எதுக்கிட்ட இங்கே இருக்கணும், எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது மதிப்பும் கிடையாது அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் என்னடி உனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இல்லை சொல்லுடி, இந்த வீட்டில் உனக்கு என்ன மரியாதை இல்லை, என்ன மதிப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒரு மரியாதையுமே இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாத்தீங்களா அத்த, அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா பாருங்க, இவளை என்னத்த சொல்றது நானு அப்படின்னு இத்தனை வருஷம் சேர்ந்து வந்த வாழ்க்கைக்கு களங்கம் கற்பிக்கிறாரு பாண்டியன். கோமதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யாருங்க நாடகம் ஆடுறா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க என்னை பத்தி அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் ஏய் உன் நாடகம்லாம் எனக்கு தெரியுண்டிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஓ, நல்லா நடிச்சா இவங்கெல்லாம் எனக்கு என்ன அவார்டு கொடுக்க போறாங்களா, இல்ல நீங்க வந்து கொடுக்க போறீங்களா அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க பாண்டியன் சலிப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ ஏய் ஏண்டி இப்படி பண்றங்கிற மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்க. ஏம்மா, முந்தா நாள் நான் தலை சொத்தி கீழே விழுந்து கிடக்குறேன், அப்போ அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறேன், இவர் கொஞ்சம் கூட கண்டுக்காம நாடகம் போடுறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காருமா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ நான் யாருக்குன்னு பேசுவேன், ரெண்டு பேருமே அடங்க மாட்டேங்கிறாங்களேன்னு பாக்குறாங்க பாட்டி. இன்னைக்கு நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன், அதுவும் உங்களுக்கு நாடகமா தெரியுதா அப்படின்னு கோமதி கேட்க, நீ நாடகம் போடுறேன்னு நான் பொய் சொல்றேனாக்கும், நீ ஒரு நாள் கூட தலைவலிக்குது, மூச்சு முட்டுது, காய்ச்சடிக்குது, ஐயோ அப்பான்னு நீ நாடகம் போடல, என்னமோ நான் பொய் சொல்ற மாதிரி அப்படின்னு பாண்டியன் அசால்ட்டா சொல்ல, கோமதி பயங்கர அதிர்ச்சியும் டென்ஷனுமா பாக்குறாங்க. நேரம் தாங்க, என் புருஷனோட கோபம் குறையாதா, என்கிட்ட பேச மாட்டாராங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் அப்படியெல்லாம் பண்ணினேன், அது உங்களுக்கு நாடகமா தெரியுதா அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. ஐயோ அத்தன்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. ரொம்பவே வெறுப்பாகிற கோமதி, சரிங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது நாடகமாவே இருக்கட்டும், ஆனா இனிமே நான் நாடகம் ஆடுறேன் அது இதுன்னு சொல்றதுக்கு நான் இங்க இருக்கவே மாட்டேங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதடி அப்படின்னு மிரட்டுறாரு பாண்டியன். அம்மா நீ பண்றதெல்லாம் பார்த்தா நம்புறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, உண்மையை சொல்லுமா, சும்மா காமெடிக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அரிசி கேட்க கோமதி இன்னுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் நீயும் அவரை மாதிரி காமெடி நாடகம்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், பல்ல தட்டி கையில கொடுத்துட வேண்டிய உனக்கு அப்படின்னு செம டென்ஷன்ல கத்துறாங்க கோமதி. அம்மா நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு அரிசி கேட்க, நீ என்ன பச்சை குழந்தையாடி, பால் குடி மறக்காத குழந்தையா, மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, உனக்கு வாழ தெரியாத, அப்படியே இருந்தாலும் உங்க அப்பா இருக்காருல்ல நல்லா உன்னை பாத்துக்குவாரு, நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு கோமதி வச்சு வாங்கி விட்டுடுறாங்க அரிசிய. என்னடி பேசிக்கிட்டே போற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ அப்பா அம்மாவை பாருங்கன்ற மாதிரி அரிசி அவரை பாக்குறாங்க. அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு ராஜு சொல்ல, கதிர் வந்து அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா இப்படிலாம் பேசாதீங்க, எல்லாருக்கும் பதட்டமா இருக்குமா, அம்மா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா ப்ளீஸ்மான்னு கெஞ்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காரு செந்தில். நீ எங்கேயும் போக வேண்டாமா அப்படின்னு கதிர் அம்மா கையை பிடிச்சிட்டு முகத்தையே பாக்குறாரு. அட அம்மா தான் ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க அம்பிட்டு பேருமே சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க அவங்களே டென்ஷன்ல இருக்காங்க, நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. ஏண்டா டேய் என்னை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு கோமதி முறைச்சிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல அம்மா அந்த தெரு மொன வரைக்கும் போவாங்க, திரும்ப வந்துட போறாங்க, என்னம்மா அப்படின்னு செந்தில் கேட்க, இதோட வாய் இருக்கே இதை வச்சுட்டு இது ஏதாவது பிரச்சனையை தான் இழுத்துட்டு வரும், இது வாயில நல்லதா ஒண்ணுமே வராதுன்னு நெத்தில அடிச்சுக்கிறாங்க மீனா. சோ அப்படின்னு மீனா சலிச்சிட்டு நிக்க, டேய் இங்க பாரு, தோளுக்கு மேல வளர்ந்தவன் கல்யாணம் ஆனவன்னா பார்க்க மாட்டேன், பலார்னு ஒன்று வச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏன் தெருமுனைக்கு அப்புறம் எனக்கு உலகமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னு நீங்கெல்லாம் குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ இவ அலப்பற தாங்க முடியல, இந்த நாடகத்தை எப்ப நிறுத்த போறான்னு தெரியலையேன்னு பாக்குறாரு பாண்டியன். சரிம்மா இப்ப என்னதான் சொல்ல வர்றங்கிற மாதிரி செந்தில் பார்த்துட்டு இருக்க. சரிம்மா போறேன்னா அப்படி எங்க தான் போறேங்கிறாரு சரவணன். எங்கேயோ போறேன்டா, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, என்ன விட்டுடுங்க அப்படின்னு கோமதி கத்த. அம்மா என்னம்மா நீ நேத்து தானேம்மா ஆஸ்பத்திரியில இருந்து வந்த, இன்னைக்கு என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற
அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. உடனே அவங்க அம்மா, அம்மாடி கோமதி, இந்த பாரு, நான் சொல்றத கேளு, நீ என் கூட வா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே என்ன பீதியிலேயே வச்சிருக்கீங்க. என் கூட வா, என்ன பிரச்சனைன்னு உன் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு பாட்டி தோல்ல கைய வச்சு இதமா கேட்டுட்டு இருக்காங்க. கைய எடுத்து விடுற கோமதி, இதோ பாருமா, நடக்கிறதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லு அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதோ பாரு கோமதி, நான் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நீ கிளம்புறேன்னு சொன்ன என்னம்மா நியாயம் அப்படின்னு பாட்டி கேட்க, இதோ இங்க நிக்கிறாங்கல்ல உன் பேரனுங்க தான், உன்னை இவங்க எல்லாம் நல்லாவே பாத்துக்குவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல தவிப்பா பாக்குறாங்க பாட்டி. அத்தை என்ன அத்தன்னு மீனா கூப்பிட, இதோ பாரு மீனா, இவங்க யாருக்கும் புரியலன்னாலும் உனக்கு புரியும், நான் பேசுறது என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு கோமதி சொல்ல மீனா என்ன சொல்றதுன்னு பாக்குறாங்க. அத்தை அத்தை, என்ன கோவமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அத்தை, நீங்க ஏன் போறேன்னு சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க ராஜி. இதோ பாரு, நான் கோவமெல்லாம் போகல, எனக்கு இங்க இருந்தது போதும்னு தோணிடுச்சு, அவ்வளவுதான் கோமதி சொல்ல. அத்தை அப்படின்னு தவிக்கிறாங்க ராஜி. பாண்டியன் வெறுப்பா முகத்தை திருப்பிக்க, நான் கிளம்புறேன், யாருமே என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியனை பார்க்க, பாண்டியன் வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதே வேறன்னு கோமதி சொல்ல, அப்பா சாமி என்ன பேச்சு பேசுறா இவன்னு பாண்டியன் பாக்குறாரு. இனிமே இந்த வீடு இருக்கிற திசை பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோமதி கொஞ்சம் அழுகையோடு சொல்ல, பாண்டியன் இப்பதான் சீரியஸ்னஸ் புரிஞ்சு பதச்சு போய் பாக்குறாரு. ஐயோன்னு பாட்டி பதற, சரவணன் அம்மா அப்படின்னு பதற, மீனாவும் பதறாங்க. அத்தை அப்படின்னு அவங்க கத்திட, ராஜி கதிர்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எங்கடா அரசி முகத்தை காட்டலன்னு பார்த்தோம், அவங்களையும் காட்டிட்டாங்க, அவங்களும் பயங்கர அதிர்ச்சியில இருக்க. செந்தில் இன்னும் அம்மாவை யோசனையா தான் பாத்துட்டு இருக்காரு. மா அப்படின்னு சரவணன் கூப்பிட, டேய் யாரும் பேசக்கூடாது, இனிமே கோமதிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்ல, எல்லாரும் என்னமோ பண்ணுங்க, எப்படியோ இருங்க, நான் போறேன் 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 அப்படின்னு கோமதி பக்கத்துல நிக்கிற கதிரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போறாங்க. எல்லாரும் அம்மா அத்தை அப்படின்னு பதறிக்கிட்டு கூப்பிடுறாங்க. அத்தை அத்தை நில்லுங்க தன்னை, ராஜு ஓடி வர, அம்மா நில்லுமா, விளையாடாதமான அரசியும் கூடவே ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு கோமதி வாசலுக்கு வந்து செருப்ப போடுறாங்க. அத்தை 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 இங்க பாருங்க தன்னை, ராஜு ஒரு கைய பிடிக்க, அம்மா அம்மா சொல்லான்னு கேளுமா, போகாதம்மாங்கிறாங்க அரசியும். ஐயோ ஏன் இப்படி நடந்துக்கிறா, ஐயோ அப்படின்னு பாண்டியனை பாக்குறாங்க பாட்டி. அம்மா அம்மான்னு அரசி கைய பிடிச்சி இழுக்க, அத்தை அப்படின்னு ராஜியும் கைய பிடிச்சிருக்க, ரெண்டு பேரையும் உதறி விட்டுட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாம அத்தை அத்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, என் பின்னால வராதிங்க, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா 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 அப்படின்னு அரசியும் அத்தை அத்தைன்னு ராஜியும் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. ப்ளீஸ்மா நான் சொல்றத கேளுமான அரசி கெஞ்சுறாங்க. இதோ பாரு, யார் சொன்னாலும் கேட்கவும் போறதில்ல, நான் இங்க வரவும் போறதில்ல, சரியா அப்படின்னு கோமதி நடக்க, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அரசி நிக்க, அத்தை 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 அத்தைன்னு ராஜியும் கொஞ்ச தூரம் ஓடி வர்றாங்க. கோமதி திரும்பி கூட பார்க்காம நிக்காம போயிட, ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டே ராஜு உள்ளர ஓடுறாங்க. கூடவே அரசியும் ஓட, மத்தவங்க எல்லாம் ஹால்ல நின்னுட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, அம்மா அந்த தெருமுனை வரைக்கும் தான் போவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, அப்படியே திரும்பி வந்துருவாங்கன்னு கூலா சொல்றாரு அவரு. அத்தை எம்பிட்டு மன வலியில பேசிட்டு போயிருக்காங்க, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில திட்டி விடுறாங்க மீனா. அண்ணே அப்படின்னு செந்தில் கிட்ட அரசி ஓடி வந்து நிக்க, ராஜிங்கிறாரு கதிர். அத்தை நிஜமாவே வீட்டை விட்டு போறாங்க, சொல்ல சொல்ல கேட்காம விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல, பாண்டியன் திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படின்னு பாட்டி உதட்ட பெதுக்கிக்கிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இது அவங்க ஆரம்பிச்சு வச்ச நாடகம் தானே, இப்ப அது நெஜத்துக்கு வர தாங்கிக்க முடியல பாட்டியால. அம்மாச்சி அம்மாச்சி இங்க பாருங்க, அழுவாதீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு கதிர். பாவண்டா என் பொண்ணு அப்படின்னு பாட்டி அழுவாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அழுவாதீங்க அம்மாச்சி அப்படின்னு கதிர் பதறிக்கிட்டு இருக்க, பாட்டி ஈன்னு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா வந்துருவாங்க அம்மாச்சி, அழாதீங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன், அழுவாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சரவணன் நடக்க, கதிர் ரெண்டு முன்னாடி வந்து, அண்ணே இரு அப்படின்னு சரவணன் கைய பிடிச்சி தடுக்கிறாரு. ஏய் என்னடா அப்படின்னு அவரு திகச்சு போய் கேட்க, எங்கண்ணே போறேன்னு கேக்குறாரு கதிர். என்னடா கேள்வி இது, அம்மாவை கூப்பிடுதான் அப்படின்னு சரவணன் சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்னும் போக வேண்டாம் அப்படின்னு கதிர் உறுதியா சொல்றாரு. டேய் அம்மாடாங்கிறாரு சரவணன். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒய்ஃப் அப்படின்னு கதிர் அழுத்தி சொல்ல, சரவணன் அப்பாவை பாக்குறாரு. அவர் அப்படியே இடிச்ச புளியாட்டம் தான் நின்னுட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃப் போறாங்கன்னா இவர் தானே போய் கூப்பிடணும் அப்படின்னு கதிர் கேட்க, படக்குன்னு கதிரை வெட்டுற மாதிரி பாக்குறாரு பாண்டியன்.
நானாடா போ சொன்னேங்கிற மாதிரி. ஆஹா, அப்பாவை குறை சொல்ல அடுத்த சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு பாக்குறாரு செந்தில். கண்ணை அழுத்தமா மூடி திறந்து, டேய் கதிர், என்னடா பேசிட்டு இருக்கன்றாரு சரவணன். இவருக்கும் அம்மாவுக்குமான பிரச்சனையில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனையில தான் அம்மாவே வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அதனால இவரே போய் அம்மாவை கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்படிதான் செய்யணுமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன். அரசி பயத்தோட திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கதிர் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் மிரட்டலா கூப்பிட, அண்ணே நீ இருன, கொஞ்சம் அமைதியா இருன அப்படிங்கிற கதிர் பாண்டியனை பார்த்து, போறதா இருந்தா இவர் போய் கூட்டிட்டு வரட்டும், இவர் கூப்பிட்டா மட்டும்தான் அம்மா வருவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நான் போய் கூப்பிடணுமாக்கும், எனக்கே கடத்தறுக்கிற வேலை இருக்குங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். மாமா என்ன மாமா அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு ராஜி பதட்டமா கேட்க, இல்லப்பா ராஜி, அதான் செந்தில் சொன்னால, அவன் சொன்ன மாதிரி சும்மா கோவிச்சிட்டு போற மாதிரி போவாப்பா, ஆனா உடனே வந்துருவாங்கிறாரு பாண்டியன். ஐயோ மாமா அப்படின்னு ராஜி அலுப்பா பார்க்க, மாமா அம்பிட்டு பேசிட்டு போயிருக்காங்க, அவங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறமும் திரும்ப வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா மாமா அப்படின்னு மீனா நிறுத்தி நிதானமா கேக்குறாங்க. இதோ பாருப்பா மீனா, கண்டிப்பா உங்க அத்தை அவங்க அண்ணங்க வீட்டுக்கும் போக மாட்டா. அங்க போகலங்கிறப்ப அவங்கள விட்டா வேற யார தெரியும் அவளுக்கு, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாப்பா அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாரு பாண்டியன். வந்துருவாங்கிறாரு அவரு. எப்படி மாமா உங்களால இப்படி யோசிக்க முடியுதுன்னு மீனா அசந்து போய் பார்த்துட்டு இருக்க. மாமா இப்பதான் நீங்க இன்னும் கவலைப்படணும், போறதுக்கு ஆளுங்களோ இடமோ அப்படி ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. பாட்டி உடனே, ஐயோ அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிறவங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ண இடத்துல நல்லா இருக்கான்னு நினைச்சிருந்தேனே அப்படின்னு நீங்கன்னு அழுதுறாங்க. இப்பதானே தெரியுது என் பொண்ணு இங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கான்னு, கடவுளே அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. யார் இவங்களை சமாதானம் பண்றதுங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். பாண்டியன் அப்படியே நின்னுட்டு இருக்க. மாமா அத்தை முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்ல மாமா, இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா போங்கப்பா, போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நீங்க சொன்னாதான் அம்மா கேட்பாங்க, போங்கப்பாங்கிறாரு சரவணன். பாண்டியன் அப்பாவும் கண்டுக்காம அப்படியே நிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போய் கூட்டு வந்துடுறேங்கிறாரு செந்தில். அண்ணே ஒன்னும் தேவையில்லைண்ணே விடுன்னுங்கிறாரு கதிர். கூப்பிட போறேன்னு அங்க போய் அம்மா கிட்ட காமெடி பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு வருவ, நீ பேசாம இங்கே இரு அப்படிங்கிற கதிர் பாண்டியனை பார்க்க அவர் வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிறாரு. கூப்பிடுறதா இருந்தா கூட்டிட்டு வரதா இருந்தா அப்பா போகட்டுங்கிறாரு கதிர். அப்பா போங்கப்பா, போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு பாண்டியன் கைய பிடிக்கிறாரு சரவணன். பாட்டியன் நீங்கன்னு அழுதுகிட்டே, போங்க மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க பாண்டியன் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்து வந்த பாண்டியன் செருப்பு போட்டுக்கிட்டு வெளியே பாக்குறாரு, அங்க எங்கேயாவது கோமதி நிக்கிறாங்களான்னு. அதுக்கப்புறமா எங்கேயும் காணலன்னு கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறாரு. கோமதி ரோட்ல நடந்துட்டு இருக்க பாண்டியன் பாத்துடுறாரு. கோமதி, ஏய் கோமதி நில்லுடி, எம்பிட்டு வேகமா நடந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாரு. ஏய் கோமதி, ஏய் கோமதி நில்லுங்கிறேன்ல அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே வர கோமதி நின்னு திரும்பி பாக்குறாங்க. பாண்டியன் அவங்களுக்கு சமமா நடந்து வந்துடுறாரு. ஏய் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, வீட்டுல வச்சு அம்புட்டு தூரம் பேசிட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வர்றிய அப்படின்னு கோமதி கேட்க, ஷோ கடத்தோர்க்க வேண்டிய நேரத்துல இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காளேன்னு நினைக்கிற பாண்டியன், இங்க பாரு கோமதி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வான்னு கூப்பிடுறாரு. இதோ பாருங்க பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க. ஐயோ யாரா இவ, நான் தான் சொல்றேன்ல முதல்ல வீட்டுக்கு வாடிங்கிறாரு பாண்டியன். எந்த வீட்டுக்குன்னு கோமதி கேட்க, எந்த வீட்டுக்கா, நம்ம வீட்டுக்கு தான் வாங்குறாரு பாண்டியன். இங்க பாருங்க இனிமே அது நம்ம வீடு இல்ல உங்க வீடு அப்படின்னு கோமதி சொல்ல, சோ அப்படிங்கிற பாண்டியன் சொன்னா கேளுடிங்கிறாரு. முதல்ல வீட்டுக்கு வா, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் தான் ஓயாம நாடகம் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு கேக்குறாங்க. சரிடி உன் பாட்டுக்கு போறியே, எங்கடி போவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, எங்கேயோ போறேங்க அப்படின்னு கோமதி திரும்பி கூட பார்க்காம சொல்றாங்க. எங்கேயோ போறியா, ஏய் யாரு தெரியும் உனக்கு, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க கோமதி. இதோ பாருடி சும்மா விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காத, வா வீட்டுக்கு போலாங்கிறாரு பாண்டியன். இதோ பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இம்புட்டு நாளா என் புருஷன் என் பிள்ளைங்க என் வீடுன்னு இருந்தேன்ல, எனக்கு வேற யாரையும் தெரியாதுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, இதோ பாரு யோசிக்காம எதையும் பண்ணிக்கிட்டு தெரியாத, மரியாதையா சொல்றேன் வீட்டுக்கு வாங்குறாரு பாண்டியன். இதோ பாருங்க எனக்கு யாரையும் தெரியாது, போறதுக்கும் இடம் இல்ல, பிறந்த வீடு கூட எனக்கு இல்ல, அண்ணங்க 2 பேர் இருக்காங்க, போனா என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த ஆட்டம் ஆடுறீங்க எல்லாரும் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே நடக்க பாண்டியன் டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காரு. சே
ஒரு புழுவா கூட மதிக்கல யாரும் என்னைய. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலைய ஒரு 4 வீட்டுல வேலை பார்த்திருந்தா காசாவது கிடைச்சிருக்கும். இதோ பாருங்க, நான் எங்கேயோ போய் வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் சும்மா வசனம் பேசிட்டு இருக்காம முதல்ல வீட்டுக்கு வாடிங்கிறாரு பாண்டியன். நாடகம் போடுறவல்ல நானு, வசனம் பேசதானே செய்வேன் அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே நடக்க நிறைய பேர் ரோட்ல போறவங்க எல்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஊரே வேடிக்கை பாக்குதே. அடியே சொன்னா கேளுடி, வீட்டுக்கு வாடிங்கிறாரு பாண்டியன். பாக்கட்டுங்க, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க, இம்பிட்டு நாளா நாடகம் போட்டுட்டு இருந்த என் பொண்டாட்டி இன்னைக்கு வீட்டை விட்டு போறான்னு சொல்லுங்க அப்படின்னு கோமதி சாதாரணமா சொல்ல பாண்டியனுக்கு டென்ஷன் எகுறது. புலி வருது புலி வருதுன்னு சொல்லி கடைசியில புலியே வந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல செம்ம கடுப்பாயிடுறாரு பாண்டியன். கோமதி, ஏற்கனவே 2 நாள் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்க. இப்ப திரும்ப நீ பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தனா மறுபடி உடம்புக்கு ஏதாவது ஆகி போயிடும். சொன்னா கேளு, வீட்டுக்கு வாங்குறாரு. உச்சக்கோட்டுற கோமதி, ஆகட்டுங்க, எனக்கு என்ன வேணும்னாலும் ஆகட்டும், என்ன நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அவங்க நடந்துகிட்டே இருக்க. இத பாருடி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே நல்லா இல்ல. ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதோ பாருங்க, உங்களுக்கு எது நல்லா இருக்கும் நல்லா இருக்கதான்னு யோசிக்கிறதெல்லாம் நான் இல்ல. நானும் அந்த வீட்டுக்கு வரப்போறது இல்லைங்கிறாங்க கோமதி. பதிலுக்கு பதில் பேசாம வீட்டுக்கு வாடி முதல்ல அப்படின்னு பாண்டியன் டென்ஷனாக, நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் தான் அப்படின்னு கோமதி சொல்ல, வரமாட்டியா? என்னாடி நீ சொல்ல சொல்ல கேட்காம நடந்து போய்கிட்டே இருந்தீன்னா என்ன அர்த்தம்? எங்கதான் போற அப்படி அப்படின்னு பாண்டியன் கேட்க, எங்கேயோ போறேங்க. அதான் சொன்னேன்ல, எங்கேயாவது போய் வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன்னு. 4 வீட்டுல போய் சமையல் வேலை செய்வேன். அதுக்கும் தெம்பில்லைன்னா ஏதாவது அநாத ஆசிரமத்துல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க கோமதி. அநாத ஆசிரமமா? ஏண்டி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்கவே, பாண்டியன்னு கோவிலுக்கு போறீங்களான்னு ஒருத்தர் கேட்க, ஆமாமா கோவிலுக்கு தான் போறோம் அப்படிங்கிற பாண்டியன், கோமதி அப்படின்னு கூப்பிட கோமதி அப்படியே கண்ணெல்லாம் வேர்க்க போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, அவங்க போயிட்டே இருக்காங்க, இவங்க பின்னாடியே போறாரு, என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்க. ஏண்டி கோமதி, நம்ம கடையில உப்பு வாங்காதவன் கூட என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காண்டி, நில்லடி. அடியே ஓட முடியலடி. அடியே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாரு. நில்லடி, ஊரு உலகமே பாக்குற மாதிரி ரோட்ல நடந்து அவமானப்படுத்துவியாங்கிறாரு பாண்டியன். கோமதியை வெடுக்குன்னு திரும்பி பார்த்து, ஏங்க வீட்டுல வச்சு நீங்க என்ன அவமானப்படுத்தல அப்படின்னு கேட்க, ஏண்டி அதுக்கு என்ன பழி வாங்குறியா நீ அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஐயோ, நான் எங்க பழி வாங்குறேன்? நான் உங்களை பின்னாடி வர சொன்னேனா என்ன? நான் உங்களை வர சொன்னேனா இல்ல கூப்பிட்டேனா? நீங்களா தானே வந்தீங்கன்றாங்க கோமதி. ஐயோ பாடா படுத்துறாளே அப்படின்னு ஒரு முனைக்கிட்டே வராதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்றாங்க கோமதி. ஏண்டி அம்புட்டு என்னடி வீராப்பு உனக்கு? நட, எம்புட்டு தூரம் தான் நீயும் போறேன்னு நானும் பாக்குறேன்டி, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிக்க, பாக்குறாராம் பாருங்க அப்படின்னு கோமதி போய்கிட்டே இருக்காங்க. எம்புட்டு தூரம் தான் உன் பின்னாடியே நடந்து வர்றது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னமோ நான் வர சொன்ன மாதிரி சும்மா வந்து என்னை டார்ச்சர் பண்றது அப்படின்னு கோமதி திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க. மூச்சு வாங்குற பாண்டியன் சோ அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட சொல்லி நானா வர சொன்னேன், அவர் வீட்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கோமதி தன்னை போல பேசிட்டு போக, அடியே ஐயோ சாவ அடிக்கிறாளே என்னைய, நில்லடி, ஐயோ ஓட வச்சு கொல்றாடா சாமியோ, நில்லடினா அப்படின்னு பாண்டியன் ஓட்டமும் நடையுமா வர கோமதி அவங்க ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. எல்லாரும் தேவையில்லாத வேலை பண்றீங்க. குமரவேல் கிட்ட சொல்லியிருந்தா கொத்தா வந்து கோமதிய அத்தை வாங்கன்னு அள்ளிக்கிட்டு போய் சமாதானம் பண்ணி வீட்டுல விட்டுருப்பாரு. கோமதிய நடந்துகிட்டே இருக்க பாண்டியன் பின்னாடியே ஓடிட்டு இருக்க. இங்க வீட்டுல நவகிரகம் மாதிரி கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டு நின்னுகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா ஹால்ல இருக்காங்க. அப்பப்ப வாசலை எட்டி பாத்துக்கிறாங்க. பாட்டி ஒரு தடவை வாசலை எட்டி பார்த்துட்டு, ஐயோ வீட்டை விட்டு போன கோமதியையும் காணோம், அவளை கூட்டிட்டு வரேன்னு போன மாப்பிள்ளையும் காணோமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அத்தை ஒன்னும் தனியா போகலையா அப்பத்தா, மாமாவும் கூட போயிருக்காருல்ல, கூட்டிட்டு வந்துருவாரு, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, பிதுங்கின உதட்டோடைய உட்கார்ந்துருக்காங்க பாட்டி. ஏண்டி கோமதிக்கு இம்புட்டு கோபம் வருமா என்ன அப்படின்னு பாட்டி ஆச்சரியமா கேட்க, இல்ல அம்மாச்சி, அம்மாவுக்கு இவ்வளவு கோபம்லாம் வராது, அப்பா பேசாம இருக்கிறதுனாலதான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாட்டி. அப்படி என்னதான் அவங்க ஈகோன்னு எனக்கு சத்தியமா புரியல. அம்மா எம்பட்டு மனவேதனையில இருந்தா இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே அத்தை கேட்டாங்க, நான் விழுந்து கிடந்தப்போ ஏன் கண்டுக்கலன்னு, நாடகம் போட்டதா நினைச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அத்தை மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க.
அப்பா அம்மா கிட்ட அப்படி சொன்னாலும் என்கிட்ட தனியா பேசுறப்ப ரொம்ப வருத்தப்பட்டாருப்பா. அம்மா கூப்பிட கூப்பிட பேசாம போயிட்டோமேன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன மாமா சிரிச்சுக்கிட்டு சொன்னதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னாரு, அப்ப வருத்தப்பட்டதையும் அத்தை முன்னாடி வருத்தப்பட்டிருக்கணும்ல அப்படின்னு மீனா கேட்க, நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு மெதுவா ஒத்துக்கிறாரு சரவணன். அத்தை வேற எம்பட்டு நேரம் அப்படியே விழுந்து கிடந்தாங்களோ தெரியல, பாவம்ன்றாங்க ராஜி. உடனே பாட்டியும் கையை விரிச்சு போச்சு போச்சு எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இருக்காங்க. அம்மா கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா, வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு அரசி பயத்தோட கேட்க, பாட்டி பயங்கர பயமும் பதட்டமா பாக்குறாங்க. அப்பா வருவார்ல, அவர்கிட்ட கேளு, ஏன் அம்மாவை போக விட்டீங்கன்னு அவர்கிட்ட சண்டை போடு அப்படின்றாரு கதிர். அரசி, அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ஒன்றும் வராது, மாமா கண்டிப்பா அத்தை கூட தான் வருவாங்க, நீ கவலைப்படாம இருன்றாங்க ராஜி. இருக்கிறதுலயே சரவணனோட முகத்தை தான் பார்க்க சகிக்கல, பாவம் 10 நாள் தூங்காதவர் மாதிரி ஏற்கனவே 1008 பிரச்சனையில இருக்காரு. இதுல இந்த பிரச்சனை வேற. முகமெல்லாம் லிட்டரா என்ன வடியுது அவருக்கு. வலிக்கிற தலைய அழுத்தி புடிச்சுக்கிட்டு, அரசிமா அண்ணனுக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு குடுக்கறியான்னு கேக்குறாரு. அப்படின்னு அரசி தலையாட்டிட்டு திரும்ப, இரு அரசி, அம்மா நான் போட்டு குடுக்கறேன்னு போறாங்க ராஜி. இல்ல நானே போடுறேன் அப்படின்னு அரசி போக ராஜி அப்படியே நின்னுக்கிறாங்க. கிச்சனுக்குள்ள போன அரசி அதே வேகத்துல திரும்பி வர்றாங்க. அண்ணி, சின்ன பாட்டில்ல சர்க்கரை இல்ல வேற எங்க இருக்கும்னு கேக்குறாங்க. மேல பச்சை கலர் மூடி போட்ட ஒரு பெரிய டப்பா இருக்கும், அதுலதான் இருக்கும், போய் பாருன்னு மீனா சொல்ல, மேலன்னா பச்சை இல்லையா அப்படின்னு அரசி கேட்க, ஐயோ அடுத்து நான் உங்ககிட்ட மல்லு கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குற மீனா, செல்ஃப்ல இருக்கும் அரசிமாங்கிறாங்க. அப்படின்னு மண்டையை சொறிகிற அரசி, டிகாஷன் அப்படிங்கிறாங்க. அடுப்புக்கு பக்கத்துல இருக்கும் பாருன்னு மீனா சொல்ல, இல்லையேங்கிறாங்க அரசி. அரசி அரசி நீ விடு, நானே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராஜி கிளம்ப, ராஜி இருப்பா எனக்கு காஃபியே வேணாம் விட்டுருங்க அப்படின்னு வெறுத்து போய் சொல்றாரு சரவணன். மாமா அப்படின்னு மீனாவும் ராஜியும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. இருங்க மாமா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராஜி போக, ஏன் மீனான்னு கூப்பிடுறாரு செந்தில். மீனா திரும்பி செந்தில பார்க்க, ஏன் மீனா வீட்டை விட்டு போங்கன்னு அம்மாவுக்கு நீ எதை ஐடியா கொடுத்தியா அப்படின்னு அவர் கேட்க, பயங்கரமா முறைக்கிறாங்க மீனா. ஏய் முறைக்காத, நீ தான் இந்த மாதிரி விசித்திரமாலாம் ஐடியா கொடுப்பியே, அதான் கேட்டேன் அப்படின்னு செந்தில் கேட்க, அவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு அத்தை வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க, தெருமுனை வரைக்கும் போவியா, எப்ப திரும்பி வருவ, என்ன காமெடி பண்றியா அப்படின்னு கேட்டவர் தானே நீங்க எல்லாம் பேசவே பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சாதாரணமா தென்னாவட்டா கேக்குறாரு செந்தில். ஏங்க அத்தை வருவாங்கங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு மீனாவும் எரிச்சலை கொட்டிடுறாங்க. உச்சி கொட்டிட்டு நிக்கிறாரு செந்தில். கோமதி நடந்துகிட்டே இருக்க கூட வர்ற பாண்டியன் அசந்து போயிடுறாரு. ஏய் கோமதி நில்லுடி, நடந்து நடந்து காலே அசந்து போச்சுடி, கால் வலிக்குதுடின்னு அவர் சொல்ல, நடந்தா கால் வலிக்க தான் செய்யும், நானா வர சொன்னேன், வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு கோமதி நடக்க, ஐயோ ராட்சசி ஏய் ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே நில்லுடின்னு எதிரில் வந்து நிக்கிறாரு பாண்டியன். வழிய விடுங்க நான் போகணுன்றாங்க கோமதி. ஏய் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா போய்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு பாண்டியன் கத்த, வழிய விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்திட்டு கோமதியை ஒதுங்கி போக பாக்குறாங்க. ஏய் ஏன்டி இப்படி பண்ணி தொலைற அப்படின்னு பாண்டியன் கெஞ்சலா கேட்க, நீங்க பண்றதை விடவா நான் அதிகமா பண்ணிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ இவகிட்டெல்லாம் இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியம் எனக்குன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். எப்படி கூசாம சொன்னீங்க நான் நடிக்கிறேன்னு, நீங்க நடிச்சதை விட நான் அதிகமா நடிச்சிட்டேனா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நான் என்னத்த நடிச்சேங்கிறாரு பாண்டியன். அப்பா தெய்வங்களா, நீங்க 2 பேருமே ஏகத்துக்கு நடிக்கிறீங்க, போதும் உங்க நாடகம், தயவு செய்து சட்டுன்னு முடிக்கிறீங்களான்னு தோணுது நமக்கு. இவர் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துதான் சாப்பிடுவாராம், சோப்பு இல்லாம துணி துவைப்பாராம், வெக்க இல்லாம அப்படியே வானத்துல பறப்பாராம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் இதெல்லாம் பேசுற நேரமாடி இது, பேசுற இடமாடி இது அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன். லேசுப்பட்ட நடிப்பா நடிச்சீங்க, பேச மாட்டாராம், பேச கூப்பிட்டா கண்டுக்க மாட்டாராம், காஃபியை கொண்டு வந்து அப்படியே கொடுக்கும்போது கையில கொட்டிட்டா நடிப்புங்கிறீங்க, மயங்கி விழுந்தா நாடகம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கோமதி அதையே இழுத்து வம்பு பேசிட்டு இருக்காங்க. யோ ஏய் 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 என்ன வேணாலும் பேசிக்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசு அப்படின்னு டென்ஷன் அடக்கிக்கிட்டு கத்துறாரு பாண்டியன். ஏன் பேசுறேன்னு வந்தப்ப காது கொடுத்து கேட்கல, இப்ப மட்டும் என்ன பேசணும் நகருங்க அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, ஐயா திரும்ப ஆரம்பிச்சுட்டாடா, ஏய் ஐயோ தலையெழுத்துடா நில்லுடி, ஏய் கோமதி சொன்னா கேளுடி நில்லுடி, ஏய் சொன்னா கேளுடி, சும்மா நடந்து நடந்து உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுடி அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டே வர, ஆஹாஹாஹா
நான் மறுபடியும் நாடகம் போடுறேன்னு சொல்ல வர்றீங்க அப்படிதானேங்கிறாங்க கோமதி. பாண்டியன் சொல்றாரோ இல்லையோ நாம சொல்லிதான் ஆகணும். ஆமாங்க கோமதி, போகணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு கேபோ இல்ல ஆட்டோலயோ ஏறி போயிருக்கதை விட்டுட்டு இப்படி நடந்து நடந்து நாடகம் தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா பாண்டியன், ஐயோ அப்படி சொல்ல வரலடி நானு. இதோ பாரு, காலையில நீ எதுவும் சாப்பிட்டுக்கவும் மாட்ட, ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சு போய் கிடக்குன்றாங்க. இங்க பாரு, மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிட்டீங்கன்னா உனக்கு தான் கஷ்டம். சொல்றத கேளு. ஏய் பாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாண்டியன் உச்சி கொட்டிட்டே கூட வர, என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு நடக்க, ஏய் நீ நடிக்கிற நாடகம் போடுற நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், முதல்ல வீட்டுக்கு வாடி போகலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, போனா போகுதுன்னு யாரும் எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கோமதி விடுவிடுன்னு நடக்க பாண்டியனால முடியல. ஏய் கோமதி, சோ கடவுளே அப்படின்னுட்டு போண்டா மூக்கு வழியா கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்துட்டு இருக்காரு பாண்டியன். ஏய் ஒன்னும் முடியலடி, சொன்னா கேளுடி, அடிக்கிற வெயில்ல போய் இப்படி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே போக கொஞ்ச தூரத்துல கோமதி நிக்கிறாங்க. பாண்டியன் பக்கமா வந்ததும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஏய் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா, நில்லடி நில்லடின்னுட்டு வர, அண்ணே ஒரு இளநிய வெட்டி கொடுங்கன்றாங்க கோமதி. இளநியா? ஏய் ஏற்கனவே சக்கரை நோய் வந்து இதுல வேற இளநியா அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி முறைக்க படக்குன்னு வாயை மூடிக்கிறாரு. இந்தாங்கம்மான்னு ஒரு இளநியை வெட்டி கையில கொடுக்க, அப்படின்னு வாங்கிக்கிட்டு எவ்வளோன்னு கேக்குறாங்க. 50 ரூபாமா நான் ஒரு சொல்ல, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, ஏய் ஏண்டி அப்படிங்கிற பாண்டியன் 50 ரூபாயான்னு கேட்கிறாரு. ஆமான்னுங்கிறாரு அவரு. அந்த நிலையிலையும் குறைக்க மாட்டீங்களான்னு பாண்டியன் கேட்க, கட்டுப்படி ஆகாதுன்னு அப்படின்னு அவரு சொல்ல பாண்டியன் கஷ்டப்பட்டு பணத்தை எடுக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்று கோமதி இளநிய குடிச்சிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்துட்டு, கோமதி ஏய் என்னாடி நீ சுகரை வச்சுக்கிட்டு நீ இப்படி இளநீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு. அப்படின்னு கோமதி முறைக்க, குடி குடி குடி, குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு குரலை இறக்கி கூப்பிடுறாரு. இளநீ குடிக்கவா இம்பட்டு தூரம் வந்த அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ முடியல இவ கூட அப்படின்னு பாண்டியன் பாக்குறாரு. நான் இளநீ குடிச்சதாலேயோ நீங்க அதுக்கு பணம் கொடுத்ததாலேயோ எல்லாம் நான் வந்துருவேன்னு நினைக்காதீய, என் முடிவுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல பயங்கர கோபமும் அடக்குன எரிச்சலோடையும் பாக்குறாரு பாண்டியன். இவங்க 2 பேரோட நாடகம் எப்போ முடிய போகுது? அசல் நாடகம் எப்போ ஆரம்பிக்க போகுது? நம்ம அழகான தங்கமயில எங்க காணோம்? இதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.